Hello my dear pasangala, my dear soldiers, very good evening. How are you guys? Good evening, good evening, good evening. Yes. Tell me whether my audio and video is clear. Good evening. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? Yes, good evening my dear soldiers, my dear warriors, good evening. Come on, yes. Good evening my dear warriors, good evening. Audio video clear? Good evening Hari, Abhi, Madhu, Tyagu, Shahir, yes, Hemapriya. இன்னும் தெரியல ஹேமப்ரியா, டோன்ட் வரி, தே வில் கால் யூ. உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நோ வரிஸ். காஞ்சிபுரம் தானே, நோ வரிஸ், கால் பண்ணுவாங்க. 12th லைவ் 5ஆம் தேதின்னு ஷெடியூல் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு லைவ் இல்லை, 5ஆம் தேதி இருக்கும், ரைட்டா? ஹவு மெனி லெசன்ஸ் ஃபார் செகண்ட் மிட்டம்? செகண்ட் மிட்டமுக்கு கிட்டத்தட்ட 5 லெசன் இருக்குது, சரியா? கடன்னு படிக்க ஆரம்பிக்கலாம், ரைட்? ஸோ இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிறதுலாம் ரியாக்ஷன்ஸ் தானே, வேதி வினைகள் தான். அதனால் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யாருனாலும் அட்டன் பண்ணலாம், ரைட்டா? நிசார், நீ கவலைப்படாத, நீ பொறுமையாக கிளாஸை கவனி, ஒவ்வொரு நாளும் இப்படி நெகட்டிவாக ஃபீல் பண்ணாத. நீ எல்லா சேனல் எல்லா வீடியோஸும் பார்க்குற, அதனால் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரி பண்ண தேவையில்லை, ரைட்டா? ஃபாஸ்ட்டாக முடிக்கலாமா? எஸ், தியாகு, லீனா, ரூபினி, குட், சரியா? ஓகே, சூப்பர். நம்ம நேற்று எங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம்? எஸ்டர்டே வி ஹேவ் சீன், இது எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்துட்டோம், ரைட்டா? ஹைட்ரோகார்பன்ஸ், அலிஃபேட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். ஏசைக்ளிக்னா என்ன, சைக்ளிக் என்ன, ஆல்கேன், அல்கீன், அல்கைன்ஸ்னா என்னங்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆல்கேனோட கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வி ஹவ் ஸ்டார்டட். அதுதான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கோம், சரியா? ரைட், ஆல்கேன்ஸோட ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். என்ன பேர் சொல்லலாம்? ஹைட்ரஜனேஷன் சொல்லலாம், அல்லது கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் சொல்லலாம். செபேட்டியர் சென்ட்ரின் ரியாக்ஷன். எப்போ செபேட்டியர் சென்ட்ரின்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க? நிக்கல் மட்டும் பயன்படுத்துகிறப்ப தான் டெம்பரேச்சர் நம்ம இந்த 298 கெல்வின் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நேற்று நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நான் எழுதி அந்த பிடிஎஃப் உனக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இது ஓவரால் காமன் பிடிஎஃப், ரைட்டா? அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஹேமப்ரியா, யூ ஜஸ்ட் டூ த ரெஜிஸ்ட்ரேஷன். என்னென்ன செக் பண்ண சொல்கிறேன், ரைட்டா? வி வில் ஜஸ்ட் அப்டேட் இட், ரைட்டா? நீ வேதாந்தூவில் இருக்க ஒரு நான் ஏதாவது ஒரு நம்பர் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் யூ. எனக்கு எண்டில் ஞாபகப்படுத்துங்க, நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க, தே வில் ஜஸ்ட் லெட் யூ நோ, சரியா? ரைட், அவங்க சொல்லுவாங்க உனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? கார்பாக்சிலிக் ஆசிடில் ஃபஸ்ட்டு டீகார்பாக்சிலைசேஷன் மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் மெத்தடுக்கப்புறம் கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன், ரைட்டா? ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா reduction preparation from alkyl halides or haloalkanes. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? symmetrical alkane, super, very good question, free time activities. symmetrical alkane, what is meant by symmetrical alkane? symmetrical alkane அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது, ரைட்டா? symmetrical, அப்போ பையபில் படிச்சிருக்கான் போல. என்ன சிமெட்ரினா என்னது? CH3 CH3, இது symmetrical alkane. இது பாருங்கள், CH3 CH2 CH2 CH3. அதாவது ஈவன் நம்பர் ஆல்கின்ஸ்லாம் சிமெட்ரிக்கல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உனக்கு இந்த கோல்ஸில் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? கோல்பில் தே மைட் ஹவ் கிவன் தட் பெஸ்ட் மெத்தட் ஃபார் சிமெட்ரிக்கல் ஆல்கின்னு கொடுத்துருப்பாங்க. கோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 மோல்ஸ் எடுப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 மோல்ஸ் எடுத்தோன்னா இங்கே என்னது? சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் 2 CH3 COONA எடுத்துக்கணும் நம்ம, ரைட்டா? ஸோ அப்போ என்னது? 2 எடுப்போமா? அப்போ இந்த CH3 மாதிரியே இன்னொரு CH3 இருக்கும், அவங்க கூட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? சிமெட்ரி, ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, அதுதான் சிமெட்ரிக்கல் ஆல்கின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதுதான் என்ன பண்ண போகிறாங்க? சிமெட்ரிக்கல் ஆல்கின்னு சொல்ல போகிறாங்க. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்க காம்பவுண்டில் ஒரு பக்கம் CH3 இருக்கும், இன்னொரு பக்கம் CH3 CH2 சம்திங் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வேற வேறையா பார்க்க வேற வேற மாதிரி இருக்காங்களா?
இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா அது பேர் தான் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன். ஸோ சிமெட்ரிக்கல் ஆல்கீனா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனா அப்படிங்கிறது இருக்குது. ரைட்டா? ஓகே ரைட். சரியா? ஓகே. ஹரி நேற்றே சொன்னா, ராஜ் வேறு சொன்னா அந்த கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு. அதனால் பார்த்துக்கலாம், நம்ம இந்த சாப்டரில் இருக்க நம்ம அதை பார்த்துடலாம், படிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன் ஃப்ரம் அல்கைல் ஹாலைடு அல்லது ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ அல்கைல் ஹாலைடு அல்லது ஹாலோ ஆல்கேன்ஸ்னால் என்ன அப்படின்னா உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது RX. வாட் இஸ் மீன் பை RX? ஆறுங்கிறது அல்கைல் குரூப் எதுவாக வேணா இருக்கலாம். எக்ஸுங்கிறது என்னது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இவங்களில் யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும். இவங்களில் யாராவது ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த இடத்துல. ரைட்டாக? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் அல்கைல் ஹாலைடு அல்லது ஹாலோ அல்கேன்ஸ் இவங்களிலிருந்து பிரிக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் ரிடக்ஷன் வித் நாசன்ட் ஹைட்ரஜன். யார் சார் இந்த நாசன்ட் ஹைட்ரஜன்? நாசன்ட் ஹைட்ரஜன்னா ஒத்தையாக இருக்கக்கூடிய, ஒத்தையாக வாழை மொத்தமாக தூக்குற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெச் அதுதான். ரைட்டா? காஞ்சிபுரம்னு உனக்கு இதில் காமிச்சுதா ஆக்சுவலாக? ஏண்டா ரஹீம் உனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல காஞ்சிபுரம் காட்டுதான் என்ன? இந்த இஷ்யூ வேறு இருக்கா? யூ வில் செக் இட் அவுட். ஐ வில் சார்ட் அவுட். காஞ்சிபுரம் பக்கத்தில் என்ன இருக்குது உனக்கு? வேறு டிஸ்ட்ரிக்ட் இருக்கா? மேபி லாஸ்ட் மினிட்ல சென்டர் கிடைக்காம இருந்திருக்கும், அதனால சென்டர் எதுவும் அவைலபிளாக இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ தட் யூ கேன் கோ டு த நியர்பை. காஞ்சிபுரமில் சென்டர் இல்லை, ஆனால் வேறு ஏதாவது காலேஜ் அல்லது ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நீ ரீஅப்ளை பண்ண முடிஞ்சா பக்கத்தில் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் நீ அப்ளை பண்ணலாமே. பிகாஸ் ஸ்காலர்ஷிப் ரொம்ப முக்கியம்டா. ட்ரை பண்ண, ஒரு டூர் மாதிரி கூட போயிட்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறியா? இதெல்லாம் MVSATல இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீ இப்போ படிக்கிறது கூட இருக்கும். சரியா? ஸோ ரஹீம், அதுக்கப்புறம் மேலே யாரோ ஒருத்தங்க கேட்டேன், ஹேமப்ரியா. ஸோ யூ ஆல் ட்ரை ஃபார் இட். ரைட்டா? ஸோ கொஞ்சம் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது கிளிக் பண்ண முடியுமான்னு. நான் டீம்கிட்டையும் பேசுகிறேன், நான் பேசிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அடுத்து நாசன்ட் ஹைட்ரஜன் H. ரியாக்டன்ட் என்னது? அல்கைல் ஹாலைட்லேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? அல்கைல் ஹாலைட் எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? நீ கலர் ட்ரெஸ்ஸில் போ, யூனிஃபார்மில் எதுக்கு போட்டு போகிற? எதுக்கு யூனிஃபார்ம் போட்டு போகிற? நீ எக்ஸாம் எழுத போகிற, கலர் ட்ரெஸ்ஸில் போ. யூனிஃபார்ம் ஜாலியாக கலர் ட்ரெஸ்ஸில் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போ. பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போ. அவங்க பாட்டுக்கு அங்கே தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க. நான்லாம் போய் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவேன். அதனால் தாம்பரம் போடலான்னா தாம்பரம் சென்டர் ஃபுல்லாக இருக்காது, காமிக்க மாட்டேங்குதா? தாம்பரம் பக்கத்தில் வேறு இருக்கடா, பெருங்கலத்தூரில் ஒரு சென்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? சென்னையில் நிறையா இருக்குடா. தாம்பரம் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா இருக்குது நிறையா. அதை ட்ரை பண்ணி பாரு. வேறு எதாவது ட்ரை பண்ணி பாரு. இருக்குது, சென்னையில் நிறையா சென்டர் இருக்குது. சரி, நம்ம இது ஒரு செட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். சரியா? இல்லைன்னா அதோட கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். ஸோ ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அல்கைல் ஹாலைட் எடுத்துக்க போகிறேன். என்னோடய ரீஏஜென்ட் நல்லா கவனி. இந்த ரீஏஜென்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். இங்கே இருக்க ரீஏஜென்ட்டில் எல்லாமே என்ன பண்ணலாம்? ரைட்டா? ரீஏஜென்ட்டில் ஹைட்ரஜன் கண்டிப்பாக தேவை. என்ன ஹைட்ரஜன் இது? நாசன்ட் ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் ஜிங்க்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கலாம், அல்லது ஜிங்கோட கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கலாம், அல்லது ஜிங்க் வித் காப்பர் வித் எத்தனால். ரைட்டா? நீ ஜிங்க்கு காப்பர் போட்டனா அங்கே எத்தனால் வேறு இருக்கணும், அல்லது LiAlH4 லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. LiAlH4 இது தனியாக 4 பேரில் யார் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஹைட்ரஜன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் ரொம்ப 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 முக்கியம். ஹைட்ரஜனை கண்டிப்பாக போட்டுரு. அடுத்து ZnHCl, ZnCH3COOH, ZnCU வித் எத்தனால் அல்லது LiAlH4 இது எல்லாத்தையும் நம்ம போடணும். ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஆல்கேனும் இந்த ஹைட்ரஜன் இந்த ஹாலஜனோட சேர்ந்து HX கிடைக்க போகுது. ரைட்டா? ஓகே ரைட். இப்போ பாரு, நம்ம இந்த ரியாக்ஷன் நம்ம ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் எழுதணும்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? கவனி. குளோரோப்ரோப்பேனா. ப்ரோப்பேன் எத்தனை கார்பன்பா? மீத் ஈத் ப்ரோப் 3 கார்பன் இருக்குமா? ஸோ அப்போ CH3. ரைட்டா? CH3 CH3 CH2 CH2
Cl. இதான் இது குளோரோப்ரோபேன். யாரோட ரியாக்ட் பண்ணணும்? நாசன்ட் ஹைட்ரஜனோட. யாரோட ரியாக்ட் பண்ணலாம்? ஜிங்க் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கலாம். கரெக்டா? ரைட். அவுட்புட் என்ன கிடைக்குமா? ஆல்கேன் தானே கிடைக்க போகுது. CH3 CH2 CH3 plus HCl. ரைட்டா? சிம்பிள். ரைட். திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ளூரின் இருந்துச்சுன்னு, இந்த குளோரின் இருக்கிற இடத்துல ஃப்ளூரின் இருந்தால் this is not suitable. Alkyl fluorides does not work under this method. nascent ஹைட்ரஜனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது? அல்கைல் ஃப்ளூரைட்லேருந்து ஃப்ளூரினை பிரிக்க முடியாது. அல்கைல் ஃப்ளூரைட்னு என்னதுப்பா? இங்கே இந்த எக்ஸாம்பிளில் குளோரோப்ரோபேன் இருந்துச்சா, அதுக்கு பதிலாக ஃப்ளூரோப்ரோபேன் இருந்துக்கலாம். ஃப்ளூரோமீத்தேன், ஃப்ளூரோஈத்தேன், ஃப்ளூரின் கனெக்ட் ஆகிருக்க காம்பவுண்டு. அவங்கள இந்த மெத்தடில் என்ன பண்ண முடியாது? நம்மளால் பிரிக்க முடியாது. அவங்கள பிரிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. இந்த குளோரின் போயிட்டு அங்கே ஹைட்ரஜன் வரணும். அப்போ ஹைட்ரஜனுக்கு இந்த குளோரினை வெளியே போக சொல்கிற அளவுக்கு சக்தி இருக்கணும். அளவு இந்த ரியாக்ஷன் இருக்குது. ஃப்ளூரின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கனால ஃப்ளூரினை இந்த மெத்தடில் ரிமூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாமா? வூட்ஸ் ரியாக்ஷன். மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ரைட்டா? அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு நேமிங் ரியாக்ஷன். அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு நேமிங் ரியாக்ஷன் இஸ் வூட்ஸ் ரியாக்ஷன். சரியா? வெரி குட் தியாகு, தட்ஸ் ரைட். ரைட்டா? ரியாக்டன்ட் பாருங்க. ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 times RX எடுக்கணும். அல்கைல் ஹாலைடு 2 times எடுக்கணும். 2 moles ப்ளஸ் Na. ரியேஜென்ட்டு ட்ரை ஈத்தர். ஆப்ஷன் என்ன கிடைக்க போகுது? ஆல்கேன். கிடைக்க போகிற ஆல்கேன் எப்படி இருக்க போதான்? ஹையர் ஆல்கேன். ஹையர் ஆல்கேன் என்னது? more number of carbons than reactant. ரியாக்டண்ட்டில் இருக்க கார்பனை விட அதிகமான கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை எனக்கு என்ன பண்ண போகுதுங்க? கிடைக்க போகுது. மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். ரைட்டா? மோர் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்க மாதிரி ஒரு அவுட்புட் எனக்கு இங்கே கிடைக்க போகுது. ப்ராடக்ட் என்னது? ஆல்கேன். ரைட்டா? பார்த்துட்டு பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஹையர் ஆல்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட குளோரோ ஈத்தேன் இருக்குது. குளோரோ ஈத்தேன் இருக்குது. எனக்கு என்ன தேவை? பியூட்டேன் தேவை. அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட பியூட்டேன் இருக்குது. பியூட்டேனா 4 கார்பனா, எனக்கு வந்து ஆக்டேன் வேணும். ஸோ அப்போ சின்னதுலேருந்து பெருசு வேணும்னா இவங்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நான் கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா? சிம்பிள் சூப்பரான எக்ஸாம்பிள் பாரு. மெத்தில் புரோமைடு எடுத்துக்க போகிறேன். மெத்தில் புரோமைடு என்னது? CH3 CH3 Br. இதுதான் மெத்தில் புரோமைடு. யாரோட ரியாக்ட் பண்ணணும்? எண்ணெயோட. நான் என்ன சொன்னேன்? 2 times இருக்கணும்னு சொன்னேன்னா 2 times இருக்கணும்னு சொன்னேன்னா ஸோ அப்போ என்ன வரப்போகுது இந்த இடத்துல? Br CH3. ரெண்டும் ஒன்று தான். இதுவும் மெத்தில் புரோமைடு தான், இதுவும் மெத்தில். ரெண்டு இருக்கணும்ல. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்? எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா சோடியமும் 2 times எடுக்கணும். அது இங்கே மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் மென்ஷன் இட். திஸ் ஆல்சோ ஹஸ் டு பி 2. என்ன நடக்க போகுது? இவங்க 4 பேரும் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆக போகிறாங்க. இவங்க ஒரு கேங்காக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மீதி இருக்கிறது யார்? இந்த CH3யும் இந்த CH3யும் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர போகிறாங்க. ரைட்டா? பார்ட் 1 PDF நேற்றே கொடுத்துட்டேனே. நேற்றே இருக்கேன். நேற்று இதில் இல்லையா? நேற்று நான் வீடியோ முடிஞ்சோடனே டாக் பண்ணினேன், வரலையா? பார்த்தியா? இங்கே நம்ம எடுத்தது என்னது? மெத்தில். ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது எத்தில். மெத்தில்லேருந்து எத்தில் கிடச்சிது. ரைட்டஸ்? ஒரு கார்பன் காம்பவுண்ட்லேருந்து 2 கார்பன் இருக்க காம்பவுண்ட். அதனால தான் இது பேர் என்னது? ஹையர் ஆல்கேன். ஹையர் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஹையர் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை நம்ம பெஸ்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. வரலையா? ஓகேடா, இன்றைக்கி மொத்தமாக ஷேர் பண்ணிடுறேன். ரைட்டா? அப்படி பண்ணுவாங்க கண்டிப்பாக. மேபி இருக்கலாம். ரஹீம் நீ அப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படி பண்ணிக்கோ. 5th to 12th October. ஓகே ஓகே ரைட். அப்போ 8th சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றிலாம் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ எக்ஸாம் எழுதணும்னா இப்போது புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இட் இஸ் நாட் நெசசரி டு டூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸ்லி. உனக்கு எந்த சென்டர் பக்கத்தில் இருக்கும், உனக்கு எந்த சென்டர் தெரியுமோ நீ அங்கே போயிடு. நீ அங்கே போய் டேரெக்டாக ஆன்லைனில் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. எனக்கு இது நல்லா தெரியும். வருஷம்
ஆன் த ஸ்பாட் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீ எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டருக்கு போ, அங்கே போய் எக்ஸாம் எழுதிடு. ரைட்டா? தாம்பரம் சென்டர் ஆனால் எனக்கு அது மட்டும் ஒரு டவுட்டு. மித்த சென்டர் எது காமிக்குது சென்னையில் இருக்க, நீ எந்த சென்டருக்கு வேணால் போ, டெஃபினட்டாக யூ வில் கெட் இட். ரைட்டா? உனக்கு பக்கத்தில் என்ன சென்டர் இருக்குது, சென்னையில் இருக்க ஏதாவது ஒரு சென்டர் உனக்கு பக்கத்தில் இருக்குது, அது ஆக்டிவாக இருக்குதுன்னு உனக்கு தெரியும்னா. ஏன்னா ஒரு முன்னாடி இந்த ஒரு சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணல. அதனால் எனக்கு டக்குன்னு அது மட்டும் ஞாபகம் வரல. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித் த சென்டர், டேரெக்டாக நீ நாளைக்கே போய்டு. 4ஆம் தேதி நீ போய்டு. உனக்கு 4ஆம் தேதி சாட்டர்டே, நான் 5ஆம் தேதி போகணும் சண்டேனா, நீ சண்டே டேரெக்டாக போய்டு. எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. தே வில் டெஃபினெட்லி அலோவ் யூ. சரியா? சேலமில் எங்கே இருக்குன்னு தெரியல. சேலமில் ஆனால் சென்டர் இருக்குது. சேலமில் ஜன்ஸ்ருதி மெம்பராங்க. எனக்கு சேலம் சென்டர் தெரியல. சேலம்லேயே சென்டர் ஜஸ்ட் போட்டுட்டு சாட்டில் போட்டு பார்க்கலாம்ல. ரெடி? இப்போ கேட்குறீங்களேடா, ரெஜிஸ்டர் பண்ணலை. நீ ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் இப்போ கூட போய் எழுதலாம் எக்ஸாமு. MVSAT ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் நீ டேரெக்டாக நேராக போய் கரெக்டாக ஆன் த ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுத முடியும். MVSATக்கு சேலமில் நான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஏண்டா நான் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஏண்டா இது என்ன சேனல்? 11th 12th தானே? சிட்டி என்னது கேட்டால் சேலம் கேட்டியா? சேலம் எங்கே இருக்குது? இதில் சேலம் இருக்கா? சேலம் இருக்குது. சேலமில் ஃபேர்லேண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. காஞ்சிபுரமில் இப்போ இதில் போட்டிருக்கணும் இல்லை? காஞ்சிபுரம் இருக்குது. காஞ்சிபுரம் தான்டா போட்டிருக்கு. அங்கே வர. ஆனால் காஞ்சிபுரமில் டேட் வந்து 12 மட்டும்தான் அவைலபிள். காஞ்சிபுரமில் டேட்டு 12 மட்டும்தான் அவைலபிள். சரியா? ரைட்டாக 12 மட்டும்தான். ஸோ நீ காஞ்சிபுரம்னு செலக்ட் பண்ணாலே உனக்கு டேட் அது மட்டும்தான் காட்டுது. இப்போ இதே நான் வேறு செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மதுரை செலக்ட் பண்ணேன்னா ஐ கெட் லாட் ஆஃப் ஆப்ஷன். எல்லா நாளுமே எக்ஸாம் இருக்கும். மதுரை செலக்ட் பண்ணேன்னா மதுரையில் 𝑬𝒑𝒑𝒔 மட்டும்தான். டேட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டேட்டும் காட்டுது. காஞ்சிபுரம் 12ஆம் தேதி மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் 12ஆம் தேதி மட்டும்தான் அவைலபிள். அதை பார்த்துக்கோ. சேலமில் ஃபேர்லேண்ட்ஸ் நடக்குது. வேறு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் யாரையும் டவுட் இருக்குது சொல்லு, டக்குன்னு அதை பார்த்துடலாம். இப்போயே உனக்காக நான் 2 தடவை 3 தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்டா. வேதாந்து வந்து எனக்கே கால் பண்ணுறாங்க, சார் உங்கள் வீட்டில் 9th ஸ்டாண்டர்டுக்கு ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 12th ஒருத்தவங்க, நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுத வர போகிறீங்க? நானே ரெஜிஸ்டர் பண்ணது இதுக்காண்டா, நான் பசங்களை டெமோ காட்டுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? திருநெல்வேலி இருக்கா? திருச்சி இருக்குது, பெங்களூர், மைசூர், திருநெல்வேலி இருக்குது. திருநெல்வேலியில் முல்லை நகர்னு போட்டிருக்கு. அங்கேயும் வெறும் 12ஆம் தேதி தான் அவைலபிள். வெறும் 12ஆம் தேதி தான். ரைட்டா? அங்கேயும் 12ஆம் தேதி தான். சரியா? ஸோ முல்லை நகரில் அதுவும் 12ஆம் தேதி. வேறு என்ன? வேறு யார் வேறு என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கா? டக்குன்னு சொல்லு. வென்யூ அனௌன்ஸ் ஆகலைன்னா எந்த ஊர்? இல்லை அதான் மேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஃபார் காஞ்சிபுரம் கம்மியாக இருந்திருப்பாங்க, அதனால அப்படி பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஃபோன் பண்ணலையா? எந்த ஊர் நீங்கள்? யார் யாருக்கு ஃபோன் பண்ணல என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் சென்டரே இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாண்டிச்சேரி நான் திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் திரும்பினதுக்கப்புறம் மெசேஜை போட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணேன்னு வருத்தப்படாத. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாண்டிச்சேரி எங்கே இருக்குது? பாண்டிச்சேரி மட்டும்தான். பாண்டிச்சேரியில் 12ஆம் தேதி மட்டும்தான் எக்ஸாம் நடக்குது. 12ஆம் தேதி தான். பாண்டிச்சேரி 12ஆம் தேதி. ஓகே.
நீ 5th அக்டோபருக்கு பண்ணியிருந்தாலும் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கால்குலேட் பண்ணியிருப்பாங்கடா. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி கம்மியாக இருந்தாங்கன்னா மொத்தமாக ஃபைனல் டே ஒரு நாளைக்கு பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அதனால தான் உனக்கு வராமல் இருந்திருக்கும். திருநெல்வேலியில் இப்போ 12ஆம் தேதிக்கு தான் அவைலபிள் இருக்குது ஸ்லாட்டு, 5ஆம் தேதிக்கு இல்லை. அப்படி தான் இருந்திருக்கும். அதனால சொல்கிறேன். ஸோ அப்போ நீ 5ஆம் தேதி தான் 12ஆம் தேதி தான் எழுத முடியும். நாமக்கல் நான் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவனுங்க எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டானுங்கன்னு. டே நாமக்கல்லே காணாமேடா. நாமக்கல், மதுரை, நாமக்கல் இல்லை, நாமக்கல் 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 திருச்சி இருக்குது. தமிழ்நாட்டு ஸ்டேட் என்னென்ன இருக்குது டிஸ்ட்ரிக்ட்லாம்? கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, திருச்சி இருக்குது, மதுரை, அதுக்கப்புறம் ஹோசூர் இருக்குது, அடுத்து திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், திருப்பூர், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் என்னமோ ஒன்று இருந்துச்சு. அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்குது. இதில் எது உன் பக்கத்தில் இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? 5 இல்லைன்னா 12 சண்டே தானே, அதெல்லாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாம்பரம் சென்னை கொடுத்து பார்ப்போம். சென்னை கொடுத்தா தாம்பரம் வருதான்னு பார்ப்போம். சென்னையில் தான் தாம்பரம் இருக்குது. சென்னை கொடுத்தோன்னா சென்னையில் தாம்பரம் காட்டுதுடா. தாம்பரம்னா 4 நாள் அவைலபிள் இருக்கேடா. தாம்பரம் இருக்குடா, தாம்பரம் இருக்குது. ரஹீம், தாம்பரம் இருக்குது. லெசனுக்கு போகலாமா? சீக்கிரம் முடிங்கடா. அக்டோபர் 12க்கு இப்போ அட்மிட் கார்டு வராது. அக்டோபர் 12னா 8, 9 தான் வரும். அட்மிட் கார்டு 4ஆம் தேதி, 2 நாளைக்கு முன்னாடி அல்லது 3 நாளைக்கு முன்னாடி தான் அட்மிட் கார்டு வரும். அதனால் இப்போ வராது, விட்டுருங்க. லெசன் போகலாமா? எப்போ? கோயம்புத்தூரில் சென்டர் இருக்குடா, ஆர்எஸ்புரமில் சென்டர் இருக்குது, அதுதான். சரி ரைட், லெசனுக்கு போகலாம். லெசன் போவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். சரியா? ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சிம்பிளாக அல்கைல் ஹைலைடு வூட்ஸ் ரியாக்ஷன். இப்போ வூட்ஸ் ரியாக்ஷன்னா உன் மைண்டில் ரொம்ப முக்கியமாக ஒன்று வரணும். என்ன அப்படின்னா ரியேஜென்ட் இஸ் ட்ரை ஈத்தர். நீங்கள் ட்ரை ஈத்தர் போடலை அப்படின்னா, ஏன்னா உனக்கு ஒரு புக்கிங் கொஷின் கேட்பாங்க, இன் வூட்ஸ் ரியாக்ஷன் வை வி ஆர் யூஸிங் ட்ரை ஈத்தர் அப்படின்னு. இந்த ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ஓகே ரைட். ட்ரை ஈத்தர் நம்ம சொல்கிறேன் ட்ரை ஈத்தர்னு. ஏன்னா ட்ரை ஈத்தர் நம்ம யூஸ் பண்ணலைன்னா இந்த NABR திரும்ப என்ன பண்ணும்? உள்ளே ரியாக்ட் பண்ணிடும். ஸோ ட்ரை, இஃப் இட் இஸ் இன் வெட் கண்டிஷன், வெட்டாக இருந்துச்சுன்னா இந்த NABR திரும்ப இதில் ரியாக்ட் பண்ணிடும். ஸோ டு அவாய்ட் திஸ் வி ஆர் கீப்பிங் த ஹோல் என்விரான்மெண்ட்டை நம்ம ட்ரையாகவே வச்சுட்ருக்கோம். இட் அப்சார்ப்ஸ் ஆல் த மாய்ஸ்சர். ஸோ அதனால் வி ஹாவ் டு யூஸ் திஸ். சரியா? கவனமாக இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வூட்ஸ் ரியாக்ஷனாலே 2 times RX 2 times சோடியம் எடுக்கணும், 2 times RX 2 times சோடியம் எடுக்கணும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ஆல்கேன் கிடைக்கும். என்ன ஆல்கேன்? ஹையர் ஆல்கேன். ஹையர் ஆல்கேன்னா நீங்கள் ரியாக்டண்ட்டில் எடுத்துக்கிட்ட நம்பர் ஆஃப் கார்பனோட ப்ராடக்டில் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமாக கிடைக்கக்கூடியது. பெஸ்ட் மெத்தட் ஃபார் யூஸிங் ப்ரிப்பேரிங் ஹையர் ஆல்கேன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட மெத்தில் கொடுத்துட்டு எத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மெத்தில்னானது மெத்தில் புரோமைடு கொடுத்துருக்காங்க. இதுவும் மெத்தில் புரோமைடு, இங்கே ஒரு மெத்தில் புரோமைடு. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியமில். அப்போ இவங்க NABR போயிடுவாங்க. இந்த CH3யும் இந்த CH3 கனெக்ட் ஆகி ஈத்தேன் கிடைக்குது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். சரியா? ரைட். சரியா? இதுதான் வூட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். வூட்ஸ் ரியாக்ஷனுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வெரி வெரி சிம்பிள். வூட்ஸ் அப்படிங்கிறது நீ எடுத்துக்கிட்டே உன் மைண்டில் எங்கேயாவது வூட்ஸ் ரியாக்ஷன் சொன்னாங்க அப்படின்னா ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வூட்ஸ் ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உன் மைண்டில் என்ன இருக்கணும்? 2 times RX இருக்கணும் ப்ளஸ் 2 NA நீ எடுத்துருக்கணும். ரீஏஜெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ரீஏஜெண்ட் என்னவாக இருக்கணும்ப்பா? ரீஏஜெண்ட் இஸ் ட்ரை ஈத்தர் ரீஏஜெண்ட்டாக இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, எத்தில் புரோமைடு எடுத்துக்கலாம். இப்போ நான் எத்தில் புரோமைடு எடுத்துக்கிறேன். CH3 CH2 Cl, எத்தில் குளோரைடு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 NA ப்ளஸ் Cl CH2 CH3. இப்போ உனக்கு புரிகிறதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன். ரைட்டா? நான் புரிகிறதுக்காக இப்படி எழுதுகிறேன். கொஷின் பேப்பரில் உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? 2 times CH3 CH2 Cl ப்ளஸ் 2 NA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நீ வூட்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சோடியம் வித் ட்ரை ஈத்தர் இருந்தாலே அது வூட்ஸ் ரியாக்ஷன் தான். ரைட்டா? சோடியம் வித் ட்ரை ஈத்தர் இருந்துச்சுன்னா,
சோடியம் வித் ட்ரை ஈத்தர் இருந்தால் அதனால இது நம்மளுக்கு ஊட்ஸ் ரியாக்ஷன் நீ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆக போகுது அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன் ரைட்டா. ட்ரை ஈத்தர் இருக்கனால இந்த ரியாக்ஷன் நடக்கல. ட்ரை ஈத்தர் இருக்கனால என்னோட அவுட்புட்டில் வரக்கூடிய இந்த சோடியம் NaCl 2 டைம்ஸ் இருக்குல்ல, இவங்க அமைதியாக இருப்பாங்க, இல்லைன்னா சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ எத்தில் எடுத்தேன்னா எனக்கு ப்ரோப்பேன் கிடைக்க போகுது. CH3 CH2 CH2 CH3 2 கார்பன் இருக்க காம்பவுண்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஆன்சரில் 4 கார்பன் காம்பவுண்ட் கிடச்சிருக்கு ரைட்டா. பியூட்டேன் ப்ளஸ் 2 NaCl இங்கே அதே ஆன்சர் தான். ஸோ இப்படி கொடுத்து கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கேட்பாங்க. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கிட்ட நீ இதை எழுதணும், அதுக்காக தான் சொல்லிடுறேன் ரைட்டா. ஓகே. எழுதலாம் ரஹீம், எழுதலாம் கட்டாயமாக எழுதலாம், கண்டிப்பாக நீ எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. பெஸ்ட் மெத்தட், திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரிப்பேரிங் ஹையர் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த மெத்தட் இதுதான். அடுத்து கோரி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே நீ பார்த்த அப்படின்னா இங்கே ஒன்லி யூ கேன் யூஸ் த ஈவன் நம்பர் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஈவன் நம்பர்னா என்னது? எத்தில், ஈத்தேன், பியூட்டேன், ஹெக்சேன், ஆக்டேன், டெக்கேன், இந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆல்கீன்ஸை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எப்படி எடுத்தோம்? 2 டைம்ஸ் RX எடுத்தோமா? 2 டைம்ஸ் RX எடுத்தோமா? 2 டைம்ஸ் RX எடுத்தோன்னா இங்கே நீ என்ன எடுக்கிறது டபுள் ஆக போகுது. இங்கே நீ ஒரு கார்பன் இருக்க காம்பவுண்ட் எடுத்தால் இங்கே என்ன கிடச்சிச்சு உனக்கு? ஈத்தேன் கிடச்சிச்சு. இப்போ பாரு அடுத்து அதே மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்? ஈத்தேன் எடுத்தேன், ஈத்தேன் எடுத்தேன், எனக்கு பியூட்டேன் போயிடுச்சு. அப்போ ப்ரோப்பேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? அப்போ ப்ரோப்பேன் இல்லை ஆட் நம்பர் ஆஃப் ஆல்கீன். அடுத்த நோட், இந்த நோட்டில் எழுதிக்கோ, திஸ் இஸ் ஃபார் ஹையர் ஆல்கேன். அதே மாதிரி இந்த நோட்டில் இன்னொரு நோட்டு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா சூட்டபிள் ஃபார், திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் ப்ரிப்பேரிங், பெஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங், ஒன்லி ஃபார் ப்ரிப்பேரிங் even alkene, even number alkane, even number alkane, ரைட்டா? ஈவன் நம்பர் ஆல்கேன் சரியா? ஓகே சூப்பரா? ஓகே தானே? சூப்பர். ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணால் கம்பைன் ஆகாது. ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணால் தான் கம்பைன் ஆகும். ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணலைன்னா கம்பைன் ஆகாது. ட்ரை ஈத்தர் யூஸ் பண்ணால் திருப்பி நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸே ரியாக்டண்ட்டே வந்துடும். ஓகேவா? சரியா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரி ஹவுஸ் சிந்தசிஸில் நீங்கள் ஈவன் ஆல்கீனும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆட் நம்பர் ஆல்கீனும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈத்தேன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ப்ரோப்பேன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், பியூட்டேன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், பென்டேன் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஹெக்சேன், ஆக்டேன் எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கோரி ஹவுஸ் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் ரியேஜென்ட் RX எடுத்துக்க போகிறோம் ரைட்டா. we are going to use a reagent RX. அது கூட நான் ஒரு ரியேஜென்ட் எடுத்துக்க போகிறேன், that is LiR2Cu, லித்தியம் அல்கைல் குப்ரைட் ரைட்டா. டை அல்கைல் லித்தியம் டை அல்கைல் குப்ரைட், இதுக்கு பேர் என்னது? லித்தியம் ஃபர்ஸ்ட் இருக்கா, அப்போ எனக்கு அது பேர் லித்தியம். அதுக்கப்புறம் டை அல்கைல் குப்ரைட், லித்தியம் டை அல்கைல் குப்ரைட் ரைட்டா. ஓகே ரைட்டா, லித்தியம் டை அல்கைல் குப்ரைட் சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. இதோட பேர் என்ன அப்படின்னா உனக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா இந்த ரீஏஜென்ட்டுக்கு பேர் என்ன? LiR2Cu பேர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் கில்மான்ஸ் ரியேஜென்ட். இது பேர் என்னது? கில்மான்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? கில்மான்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்புட் எனக்கு RR கிடைக்க போகுது சரியா? இப்போ பாருங்கள் இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எத்தில் புரோமைட். எத்தில் புரோமைட் என்னதுப்பா? CH3 CH2Br, இதுதானே இப்போ எத்தில் புரோமைட். எத்தில் புரோமைட் என்ன பண்ண போகுது? இவங்களோட ரியாக்ட் பண்ணால் எனக்கு ப்ரோப்பேன் கிடைக்க போதான். ப்ரோப்பேன் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஸோ இதோட அவுட்புட் கொஞ்சம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் லிட்டில் பிட் கிரிட்டிக்கல். நம்ம நார்மலாக என்னென்ன அவுட்புட்டில் மெயின் காம்பவுண்ட் எழுதின உடனே மீதி ஆன்சர் வரும்ல, அப்படி கிடையாது. இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க போது ரைட்டா. பார்த்துடலாமா? ரைட்டா, ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா.
CH3 CH2 Br ரைட்டா குப்ரைட்னா காப்பர் தான் காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறு அவ்வளோதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேறு இருக்கக்கூடிய காப்பர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரியா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 2 CH3 இருக்குல்ல இந்த 2 CH3ல ஒரு CH3 மட்டும் ஆட் ஆக போகுது அவ்வளோதான் 2 CH3ல ஒரே ஒரு CH3 மட்டும் அவங்க கூட போய் ஆட் ஆக போகுது CH3 CH2 மீதி Br இருக்கா Brம் Lஐயும் ஒன்றா சேர்ந்துருவாங்க Brம் Lஐயும் ஒன்றா சேர்ந்துருவாங்க இங்கே இருக்க CH3யும் Cuவும் ஒன்றாயிடும் ஒரு CH3 என்ன ஆகிடுச்சுப்பா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு ரைட்டா ஒரு CH3 இதோட ஆட் ஆகிடுச்சு இன்னொரு CH3 Cuவோட ஆட் ஆகிடும் சரியா பார்த்தல CH3 CH2 CH3 CH2 CH3 அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இங்கே இருக்கிறதுல CH3யும் Cuவும் அடுத்து LIBr சரியா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ரொம்ப 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 கவனம் சரியா ஓகே ரைட் கவனம் ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாரு இப்போ என்ன எடுத்துட்டோம் நான் எடுத்துக்கிட்டது என்னது ஈவன் நம்பர் ஆல்கீனா ஆனால் எனக்கு கிடச்சிருக்குது என்னது ஒரு ஆட் நம்பர் ஆல்கீன் நான் என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஆன்சரில் ஈவன் ஆல்கீனும் கிடைக்கும் ஆட் நம்பர் ஆல்கீனும் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சூப்பர் குட் அடுத்து கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டில் இருந்து எனக்கு என்ன பண்ண போகுது நான் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை பயன்படுத்தி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேன் ரைட்டா RX + Mg ஸோ ஃபஸ்ட்டு கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்னா என்ன அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அல்கைல் குரூப் ஒரு அல்கைல் குரூப்பு ஒரு மெக்னீஷியம்னு வச்சுக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஒரு அல்கைல் அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் அதுக்கப்புறம் ஒரு ஹாலஜன் இந்த காம்பினேஷனை தான் என்ன அப்படின்னா இந்த 3 பேர் இருக்கக்கூடிய காம்பினேஷனை தான் we are going to call it as Grignard reagent இந்த reagent என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்ல போகிறோம் எஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ரைட்டா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ரைட்டா எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல்லாம் இருந்துச்சு ராஜ் நீ பார்க்கலன்னு சொல்லு ஒரு 2:30 மணி 3 மணிக்கே ஷெட்யூல் பண்ணிட்டாங்க 2:30 மணி இல்லை அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல நிறையாலாம் ஒன்றும் போகல ஒரு 3 ரியாக்ஷன் எப்படி திருப்பி நான் சொல்லி தருவேன் அப்போ நீ படிச்சுக்கலாம் ரைட்டா அல்கைல் ஹாலைடு அதோட ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் ஒரு மெட்டலை ரியாக்ட் பண்ண வைக்கிறேன் ரைட்டா ஒரு மெட்டலை என்ன பண்ண போகிறேன் நம்ம ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன் ரைட்டா RXனா என்ன அல்கைல் ஹாலைடு இவ்வளோ நேரம் நம்ம ஆகா சரியான டவுட் CH3Cl எழுதுறோம்ல இந்த CH3னா 6 ஹாலஜன்னா X இந்த மாதிரி இங்கே என்ன வேணா இருக்கலாம் CH3 மீத்தேன் ஈத்து ப்ரோப்பு பியூட்டு பென்ட்டு ஹெக்ஸ் எது வேணா இருக்கலாம் அதெல்லாம் தான் 6 ரைட்டா அதெல்லாம் தான் 6 Mgயோட சேர்ந்தோம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் போய் என்ன பண்ணும் இந்த Mg ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகுது Mg will get attached in between the metal and halogen இவங்களுக்கு நடுவில் போய் அட்டாச் ஆகும் RMgX this RMgX is called Grignard reagent இப்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க இதுதான் என்ன அப்படின்னா going to react இதுதான் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆல்கீன் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ பாரு RX இருக்கணும் அதுக்கப்புறம் மெக்னீஷியம் இருக்கணும் அதுக்கப்புறம் H2O இருக்கணும் ரைட்டா ஓகே சரியா கவனிக்கலாமா இப்போ ரியாக்ஷன் பார்த்துடலாமா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் ரைட்டா ஃபஸ்ட்டு ஒரு குளோரோமீத்தேன் எடுத்துக்கலாமா குளோரோமீத்தேன் என்னது குளோரோமீத்தேன் ஃபார்முலா என்னது CH3 மீத்தேன் தானே அப்போ CH3Cl யாரோட ப்ரெசன்ஸில் இருக்கணும் வாட்டர் இருக்கணும் ரைட்டா H2O வாட்டர் மட்டுமா இருக்கணும் வேறு என்ன இருக்கணும் ஃபஸ்ட்டு Mg ஓகே இங்கே தான் வாட்டர் இருக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம மெத்தில் மெக்னீஷியம் குளோரைடுங்கிறது என்னது RMgX அப்போ கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை முதல் நம்ம தயாரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் we are preparing கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன போடணும் Mg போடுறோம் Mg போட்டால் என்ன கிடைக்க போகுது எனக்கு CH3 Mg அடுத்த என்ன இருக்குது Cl இருக்கா MgCl இப்போ கொஷின் பேப்பரில் இது கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்பாங்க ஸோ கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் கூட கேட்பாங்க இப்போ கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் கிடச்சிருச்சா இதை எடுத்துகிட்டு போய் நான் வாட்டரோட ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்க H2Oவில் ஒரு H ஒரு OH இருக்கா ஒரு H ஒரு OH இருக்கா H OH இருக்கா ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படின்னா இதில்
ஹைட்ரஜன் இங்கே இருக்க இந்த CH3யோடையும் இந்த NgCl இருக்குல்ல இவங்க கூட OHும் ரியாக்ட் பண்ண போகுது ரைட்டா இவங்க கூட OHும் ரியாக்ட் பண்ண போகுது அவுட்புட் என்ன வரப்போகுது அப்போ CH4 ப்ளஸ் என்ன இருக்குது MgCl தானே Mgயோட அடுத்து OH போடணும் MgOHCl ரைட்டா ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ரைட்டா திஸ் இஸ் த ஆன்சர் சிம்பிள்ப்பா ஒன்றுமே பண்ணல நம்ம தான் கிரினார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் கிரினார்ட் ரியேஜென்ட்டுங்கிறது என்னது ஒரு அல்கைல் குரூப்பு ஒரு மெட்டலு ஒரு ஹாலஜன் இந்த 3 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்கள தான் நான் என்ன சொல்ல போகிறேன் கிரினார்ட் ரியேஜென்ட்னு சொல்ல போகிறேன் இந்த கிரினார்ட் ரியேஜென்ட்டை நான் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்கேன் கிடைக்க போகுது அப்போ கிரினார்ட் ரியேஜென்ட் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணோம் கிரினார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம ஒரு RX அல்கைல் ஹாலைடு என்ன ஆல்கேன் வேணால் இங்கே இருந்துக்கலாம் இது மீத்தேன் இருக்குது இந்த இடத்துல ப்ரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் எதுவாக வேணால் இருந்துக்கலாம் சரியா ஓகே கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் நீ ஆன்சர் சொல்ல முடியுமா இதுக்கு CH3 CH2 CH2 என்ன ஆன்சர் Grignard reagent Grignard Grignard சரியா என்ன ஆன்சர் வரும் very good very good Thiago very good so first என்னது Grignard reagent பயன்படுத்த சொல்லிருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் இதோட first reaction என்னது CH3 CH2 CH2Cl plus Grignard reagent க்கு magnesium நான் ஆட் பண்றேன் ரைட்டா magnesium ஆட் பண்ணேன் அப்படினா in presence of dry ether வேற இருந்துச்சுல எஸ் first dry ether யூஸ் பண்ணனும் dry ether என்ன ஆகுது CH3 CH2 CH2 MgCl ரைட்டா MgCl இது என்ன ஆகுது அடுத்த ஸ்டெப்ல Grignard reagentல MgCl ஆயிடுச்சா MgCl க்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் நான் I am going to add water H2O H2O ன்னு எழுதுறதுக்கு பதிலா HOH ன்னு எழுதிக்கலாமா HOH H என்ன ஆக போகுது இங்க ஆட் ஆக போகுது OH இதோட ஆட் ஆக போகுது அப்ப என்ன ஆகும் H இதோட ஆட் ஆனா என்ன ஆகும் இந்த கடைசி கார்பனோட போய் ஆட் ஆகும் சோ அப்ப CH3 CH2 CH2 CH3 லாஸ்ட் CH3 தானே ஒரு ஹைட்ரஜன் கிடைச்சிருச்சுல CH3 அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது Mgயா MgOHCl ரைட் இஸ் தட் கிளியர் ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு வெரி குட் ஸோ இது பேர் என்னது ப்ரொப்பேனும் இதுவும் கிடைச்சிருக்கு வெரி குட் ப்ரொப்பேனும் இதுவும் கிடைச்சிருக்கு குட் ஸோ ரீகால் பண்ணலாமா இன்றைக்கி பார்த்ததை மட்டும் ரீகால் பண்ணலாமா இன்றைக்கி பார்த்ததை மட்டும் நம்ம ரீகால் பண்ணலாமா இப்போ பார்த்ததை ஜஸ்ட் கிவ் மீ a minute you just do a small recall நீ பார்த்துட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் 1 minute I will be joining சொல்கிறேன் ராஜ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் வரேன் இப்போ சொல்கிறேன் யூ ஜஸ்ட் ஆல் ஆஃப் யூ டேக் 2 minutes ஆஃப் பிரேக்கு ஒரு 2 minutes
சரி, நேற்று நம்ம 2 பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம 3வது பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். ரைட்டா? ரைட். அல்கைல் ஹாலைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது ஹாலோ ஆல்கேன்லேருந்து பை யூஸிங் nascent ஹைட்ரஜன். ரைட்டா? பை யூஸிங் nascent ஹைட்ரஜன். nascent ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். nascent ஹைட்ரஜன் பை nascent. What is nascent hydrogen? Nascent hydrogen na atomic hydrogen. வெறும் atomic hydrogen தான் இது nascent hydrogen சொல்ல போறோம். ரைட்டா? atomic hydrogen நம்ம nascent hydrogen சொல்ல போறோம். அப்ப பாருங்க, இதோட reagent என்னது? reagent என்ன எடுத்துக்க போறோம் நம்ம? reagent is going to be என்ன அப்படினா Zn plus HCl இருக்கலாம். ஜிங்கோட ஆசிட் இருக்கணும் அல்லது ஜிங்கோட கார்பாக்சிலிக் ஆசிட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். CH3COOH எடுத்துக்கலாம். ஜிங்கோட காப்பர் எடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஆட் வித் எத்தனால். ரைட்டா? இதோட என்ன இருக்கணும்? எத்தனால் ஆல்சோ எடுக்கணும். இந்த இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்து கம்ப்ளீட் த ரியாக்ஷன் கேட்பாங்க. அதனால தான் நான் எல்லா ரியாக்ஷனும் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? அட்டாமிக் ஹைட்ரஜனா ஒரே ஒரு ஹைட்ரஜன். நம்ம நார்மலாக ஹைட்ரஜன் எழுதுனா அப்படி எழுதுவோம், H2ன்னு எழுதுவோம். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஹைட்ரஜன். H2ன்னு இல்லாமல் ஒரே ஒரு ஹைட்ரஜன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று நம்ம கேட்டலிட்டிக் ரிடக்ஷனில் H2 போட்டோம். கேட்டலிட்டிக் ரிடக்ஷனில் H2 போட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரே ஒரு ஹைட்ரஜன், சிங்கிள் ஹைட்ரஜன் மட்டும் தான் போட போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஹைட்ரஜன் தான் தேவை. அதனால் we are going to use சிங்கிள் ஹைட்ரஜன். அல்லது LiAlH4. டே இவன் இருக்கான் பார்த்தியா, பயங்கரமான ஆள்ரா. இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். நிறைய படிப்போம் நம்ம பின்னாடி, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பையனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இஸ் அ குட் பாய், ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அஸ். நிறைய ரியாக்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இந்த பையனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ரியேஜென்ட் இதுதான் போட்டாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3Cl இருக்குது. CH3Cl இருக்கா? CH3Clோட என்ன பண்ண போகிறேன் நான்? nascent ஹைட்ரஜன் எழுதுகிறப்ப இப்படி ப்ராக்கெட்டில் போடணும். ரைட்டா? nascent ஹைட்ரஜன். இதுக்கு என்ன அப்படின்னா ரியேஜன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, Zn plus HCl எடுத்துக்க போகிறேன். அவுட்புட் என்ன வரப்போகுது எனக்கு? CH4. ரைட்டா? அவுட்புட் என்னது? CH4 மீத்தேன் வரப்போகுது. ரைட்டா? சிம்பிளாக யூ கேன் ரைட் இட் அஸ் மீத்தேன். மீத்தேன் தான் உனக்கு வரப்போகுது. ப்ளஸ் இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்க HCl இதோட போய்ட்டு என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு HCl-ஆக வெளியே போயிடும். சரியா? ஞாபகம் வச்சுக்க. nascent ஹைட்ரஜன் நிறைய சிங்கிள் ஹைட்ரஜனாக இருக்கும்ல, அதில் ஒரு ஹைட்ரஜன் இதோட ஆட் ஆயிடும், ஒரு ஹைட்ரஜன் Cl-ஓட ஆட் ஆயிடும். ஸோ HCl. ரைட்டா? nascent ஹைட்ரஜன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ராக்கெட் போடுறோம். சரியா? nascentன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹெச்சுக்கு ப்ராக்கெட் போடுறோம். இல்லைன்னா போட தேவையில்லை, H2னா போட தேவையில்லை. ரைட்டா? அதான்டா nascent, அதனால ப்ராக்கெட் போடுறோம். nascent ஹைட்ரஜன்னால ப்ராக்கெட். சரியா? ஓகே. வெறும் H மட்டும் போட்டால் அந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியாதுல, அதனால தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா Wurtz ரியாக்ஷன். இதுக்கு அடுத்தான Wurtz பார்த்தோம் நம்ம. எஸ், இதுக்கு அடுத்து Wurtz நம்ம பார்த்தோம். Wurtzனால் என்னென்னலாம் ஞாபகம் வரணும்? Wurtz ரியாக்ஷன். Wurtz ரியாக்ஷன்னாலும் எனக்கு ஃபஸ்ட் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங். இதெல்லாம் தியரிப்பா, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரிப்பேரிங் ஹையர் ஆல்கேன். ரைட்டா? ஹையர் ஈவன் நம்பர் ஆல்கேன் ஞாபகம் வச்சுக்கோ, அது சூப்பராக இருக்கும். ரைட்டா? 2 பாயிண்ட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே பாயிண்ட் எழுதலாம். ஹையர் ஆல்கேன்னா என்னோட ரியாக்டன்ட்டில் ஒரு கார்பன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஆனால் என்னோட ப்ராடக்ட்டில் 2 கார்பன் இருக்க காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெத்தில் காம்பவுண்ட் எடுத்தேன்னா ஆன்சரில் எத்தில் காம்பவுண்ட் வரப்போகுது. நான் எத்தில் காம்பவுண்ட் எடுத்தேன்னா என்னோட ஆன்சரில் பியூட்டேன் வரப்போகுது. அந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்க தான் இதோட ஆன்சர். ஓகே. ஆமாம், ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். என்னடா எத்தனை தடவை nascent அப்படின்னா சிங்கிள் ஹைட்ரஜன். கவனிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா we have to use sodium with dry ether. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, sodium with dry ether. Wurtz ரியாக்ஷன்னாலே உன் மைண்டில் இந்த ரியேஜென்ட் தான் ஞாபகம் வரணும். sodium with dry ether தான் Wurtz ரியாக்ஷன். சரியா? Wurtz ரியாக்ஷன்னாலே sodium with dry ether, சோடியமும் 2 டைம்ஸ் எடுக்கணும். ரைட்டா? sodium with dry ether 2 டைம்ஸ் எடுக்க போகிற. அதுக்கப்புறம் வேறு என்னது? அவ்வளோதான். ரைட்டா? பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஹையர் ஆல்கேன் ப்ரிப்பேரிங்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்மளுக்கு 2 விதமாக உனக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க.
இந்த மாதிரி கொடுப்பாங்க CH3 CH2 Br plus 2Na plus Br CH2 CH3 gives dry ether. ரைட்டா? ட்ரை ஈத்தர்னு கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமானதுப்பா, இதுதான் முக்கியமான ரியாக்ஷன். இல்லை இப்படி கொடுப்பாங்க 2 times CH3 CH2 Br plus 2Na with dry ether. ட்ரை ஈத்தர், சோடியம் வித் ட்ரை ஈத்தர். நீ எங்கேயாவது பார்த்தேன்னா உன் மைண்ட் உடனே என்ன ஞாபகம் வரணும்? அது ஊட்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ரைட்டா, ஊட்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இவங்க போக மீதி இருக்குது இந்த பாட்டும் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ அப்போ என்ன கிடைக்க போகுது? எனக்கு ப்ரொப்பேன் ஆன்சர் கிடைக்க போகுது. CH2 கீழே அதே தானே, இது தனித்தனியாக எழுதிருக்கேன், இங்கே சேர்த்து எழுதிருக்கேன், அதே ஆன்சர் தான். ஸோ அப்போ CH3 CH2 CH2 CH3 plus 2 times NaBr. ரைட்டா? 2 times NaBr. ஓகே, ஈத்தர் ட்ரையாக இருக்கும், அதுதான். ரைட்டா? ஈத்தர் ட்ரையாக இருக்கும். ரைட்டா? ஈத்தர் ட்ரையாக இருக்கும். அதனால தான் சரியான கேள்வி ஸ்ரீ, சம கேள்விடா. ரைட்டா? ஓகே, எதுக்கு ட்ரை ஈத்தர்னா டு கீப் த ஹோல் காம்பனண்ட் ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக. ரைட்டா? அதுதான். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? உனக்கு தெரிஞ்சுக்கணும், இது 2 times இருக்கணும், சோடியம் இருக்கணும், ட்ரை ஈத்தர். இதுதான் கீ பாயிண்ட். இதை எழுதிட்டேன்னா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? அல்கைல் ஹாலைடு யாரோட ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தோம் நம்ம. அடுத்து ஊட்ஸ் ரியாக்ஷன் எடுத்து கோரிக் ஹவுஸ். அண்ட் ஒன் மோர் திங். ஸோ இப்போ இது என்ன பார்த்தோம் நம்ம? வி ஹவ் சீன் தட் ப்ரிப்பேரிங் ஈவன் ஆல்கேன்ஸ். ஈவன் நம்பர் ஆல்கேன் என்ன பார்த்தோம்? அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு பாரு. நான் 2 ஈத்தேன் 2 எடுத்தேன், என்னோட ஆன்சரில் 4 காம்பவுண்ட் கிடச்சிருக்கு. இப்போ நான் மெத்தில் ஈத்தர் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3 மார்க்கில் வரலாம், 5 மார்க்கில் வரலாம், 2 மார்க்கில் வரலாம், எதில் வேணால் வரலாம். ஈஸி கொஷின். சரியா? ரைட்டா? கவனிங்க. இப்போ பாரு, இப்போ இதோட அவுட்புட் பாரு. CH3Cl இருக்கு ப்ளஸ் 2Na ப்ளஸ் Cl CH3 gives dry ether. அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்ன? வாட் இஸ் த அவுட்புட்? வாட் இஸ் இஸ் அவுட்புட்? இதோட அவுட்புட் என்ன? ஈத்தேன். வெரி குட். இதோட அவுட்புட் என்னது? ஈத்தேன். ரைட்டா? இதோட அவுட்புட் என்னது? ஈத்தேன். ஸோ பாரு, ஈத்தேன் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈத்தேன் இஸ் ஈவன் நம்பர். பியூட்டேன் ஈவன் நம்பர், ஹெக்சேன் ஈவன் நம்பர், ஆக்டேன் ஈவன் நம்பர், டெக்கேன் ஆட் நம்பர், ஈவன் நம்பர். ஸோ அப்போ எல்லாமே என்ன அப்படின்னா ஈவன் நம்பர் இருக்கக்கூடியது தான் ஊட்ஸ் ரியாக்ஷன் வந்து என்னால் எடுக்க முடியும். ஊட்ஸ் ரியாக்ஷனை நான் மென்ஷன் பண்ணேன். ஊட்ஸ் ரியாக்ஷன் மூலமாக நான் ஒரு ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணேன்னா அந்த ஆல்கேனோட அவுட்புட் ஆல்வேஸ் கோயிங் டு பி என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் கோயிங் டு பி என்னவா இருக்க போகுது? ஈவன் நம்பராக தான் இருக்க போகுது. ரைட்டா? மகா என்ன ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க மெசேஜ் பார்க்கலையே. ரைட்டா? அப்போ அடுத்த கேள்வி என்ன வரணும் உனக்கு? சார் அப்போ ஆட் நம்பர் ஆல்கின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு? கோரிக் ஹவுஸ் synthesis best for both symmetrical and unsymmetrical. ரைட்டா? both odd and even. ஆடும் வரலாம், ஈவன் நம்பரும் வரலாம். ரெண்டுமே இதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆட் நம்பர் ஆல்கேனும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஈவன் நம்பர் ஆல்கேனும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஆனால் ஆட் நம்பர் கோரிக் ஹவுஸில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஈவன் நம்பரை கோரிக் ஹவுஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஊட்ஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆட் நம்பர் கேன் ஒன்லி ப்ரிப்பேர்டு த்ரூ கோரிக் ஹவுஸ். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, ஃபியூச்சர் இன்னும் நிறையா இருக்குது. பட் அல்கைல் ஹாலைட்லேருந்து கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா. எஸ் மா, ஐ நோ யூ. யூ ஆர் டூயிங் கிரேட். நீங்கள் எப்பயுமே நம்ம கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களா? எனக்கு தெரியும். சரியா? பெஸ்ட் ஃபார் போத் ரியாக்ஷன். கோரிக் ஹவுஸோட ரியேஜென்ட் பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ரியேஜென்ட் பேர் என்ன? ரியேஜென்ட் பேர் அல்லது ஃபார்முலா ஏதாவது? கோரிக் ஹவுஸ் ரியேஜென்ட் ஃபார்முலா அல்லது அதோட பேர் சொல்ல முடியுமா? பயங்கரமான ஒரு பேர் சொன்னேன் நான். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் கோரிக் ஹவுஸ்? கோரிக் ஹவுஸ் ரியேஜென்ட் பேர் என்ன? வூட்ஸ் ரியாக்ஷனில் ஆட் வராது. வூட்ஸ் ரியாக்ஷன்லேருந்து உன்னால்
ப்ரொப்பேன், பென்டேன், ஹெப்டேன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. LIBRCUவா? நோ. Gilman okay accepted. LIBR okay, CU is not accepted. LIBRCU இல்ல. நீ Grignard reagent சொல்லிட்டு இருக்க. Grignard reagent RX plus Li2Cu வா? ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. lithium dialkyl copper, right? Okay, Gilman's. So we'll go with Gilman. அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுறேன், ரைட்டா? Gilman, ரைட்டா? Gilman reagent, ரைட்டா? Gilman's reagent. அடுத்து என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா lithium dialkyl cuprite. ஸோ அப்போ என்னது லித்தியம் டைஅல்கைல் என்னது R2Cu. இதானது ரியேஜன், இதானது அதோட ரியேஜன், ரைட்டா? இதானது ரியேஜன். அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம RXோட LiR2Cu நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்க போகுது எனக்கு? வாட் இஸ் கோயிங் டு கம் எனக்கு என்ன கிடைக்க போகுது? RR plus RCU plus LIX. இப்போ எதுவுமே புரிஞ்சிருக்காது. இப்போ கீழே ஒன்று எழுதுகிறேன், ரைட்டா? கவனி அப்போ பாரு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 Cl எடுத்துக்கிறேன். LiCH3 the twice Cu எடுத்துக்கிறேன். CH3 twice இருக்கா? 2 CH3 இருக்கா? அதில் ஒரு CH3 இவங்க கூட அட்டாச் ஆக போகிறாங்க. இந்த Cl இந்த இருக்க எல்லையோட அட்டாச் ஆக போகுது, ரைட்டா? Cl எல்லையோட அட்டாச் ஆகுது. நல்லா கவனி. Cl குளோரின் இங்கே இருக்க ஹாலஜன் என்ன பண்ணும் அப்படின்னா லித்தியமோட ஆட் ஆகிடும். இந்த மெத்தில் குரூப் இருக்குல்ல, அதில் ஒரு மெத்தில் குரூப் இங்கே வந்து ஆட் ஆக போகுது. இங்கே யார் இருக்காங்களோ இந்த ஆறு எதுவாக வேணா இருக்கலாம். இங்கே மெத்தில் இருக்கலாம், எத்தில் இருக்கலாம், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைல் எது வேணா இருக்கலாம். அவங்க இங்கே ஆட் ஆக போகிறாங்க. அதே மாதிரி அதில் இருக்க இன்னொருத்தவங்க காப்பரோட ஆட் ஆக போகிறாங்க, ரைட்டா? இப்போ அவுட்புட் எழுதலாமா? அவுட்புட் பாரு, CH3 CH2 CH3 plus LiCl தானே, குளோரின் LiCl plus CH3Cu, ரைட்டா? தட்ஸ் இட், ரைட்டா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ வேறு ப்ரொப்பைன் கிடச்சிருச்சு. ஊட்ஸில் உன்னால் ப்ரொப்பைன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஊட்ஸ்லேருந்து உன்னால் ப்ரொப்பைன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஊட்ஸில் 3 times கார்பன் ஆட் நம்பரை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. But whereas in Coriolis we can prepare odd number, we can also prepare even number also. Even number also we can prepare through this, right? Even number கூட நம்ம இதிலிருந்து prepare பண்ண முடியும். Odd number prepare பண்ண முடியும், even number prepare பண்ண முடியும், சரியா? Right, both odd and even can be prepared. So அடுத்து Grignard reagent. Grignard reagent பார்த்தோமா? From Grignard reagent, அப்போ Grignard reagentக்கு முதல் நம்ம Grignard reagent prepare பண்ணணுமா? We have to prepare Grignard reagent, right? Now we are going to prepare Grignard reagent. What is Grignard reagent? Grignard, right? Grignard reagent. Grignard reagent. Grignard reagent என்னது? What is Grignard reagent? Right? Grignard reagent. Grignard reagent பொறுத்த வரைக்கும் என்னது? நான் இப்போ தான் சொன்னேன். Grignard reagent அப்படின்னா RX எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அல்கைல் ஹாலைடை ஒரு மெட்டலோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும். ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா RMXன்னு கிடைக்க போகுது. இதான் நம்ம Grignard reagent அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? இப்போ பாரு, RX RCl எடுத்துக்கலாம், இவங்க கூட ஒரு Mgனா சேர்த்துக்கிறேன், ரைட்டா? ஸோ அப்போ என்ன வரப்போகுது? RMgCl, ரைட்டா? இது வந்து என்னது? ஒரு Grignard reagent. இங்கே குளோரின் இருக்கலாம், இங்கே குளோரின், புரோமின், அயோடின் யார் வேணா இருக்கலாம். இங்கே மெக்னீஷியமுக்கு பதிலாக அலுமினியம் இருக்கலாம், அயன் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இது ஹாஸ் டு பி மெட்டல், ரைட்டா? மெட்டலாக இருக்கணும். இங்கே ஹாலஜன் யாராக வேணா இருக்கலாம். இப்போ Grignard reagent கிடச்சிருச்சா? இந்த Grignard reagentை ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ரோலிசிஸ்னா இது தண்ணியை விட்டு கொஞ்சம் அலச போகிறேன் நான், ரைட்டா? Grignard reagent கொஷின் கேட்பாங்கப்பா, வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ hydrolysis the Grignard reagent?
Grignard reagent நீ ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஹைட்ரோலிசிஸ்னால் என்னது? வாட்டரோட ஆட் பண்ண போகிற. சரியா? ஸோ அப்போ பாரு ஆருக்கு பதில் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? we can write something, right? I will write it as CH3 CH2 MgBr எடுத்துக்கிறேன். I am going to react it with water. ஸோ வாட்டர் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக OH எழுதிக்கிறேன். சரியா? இது இருக்கட்டும். என்ன இப்போ அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதிக்கிறேன். ரைட்டா? Grignard reagent நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? Grignard reagent எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு உனக்கு? ரைட்டா? சரியான கேள்வி. இந்த ரியாக்ஷன்லாம் பண்ணுறதுனால என்ன யூஸ்? நம்ம ஃப்யூச்சரில் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹவ் பிகம் அ லேப் டெக்னீஷியன் அல்லது நீ ஒரு கெமிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்ட அல்லது ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டேன்னா தேர் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இட் இன் த லேப். அதுக்காக நம்ம மொத்தமாக எப்பயுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஆல்கேனை வச்சிருக்க முடியாது. ஆல்கேன் ஸ்டாக் இல்லைனாலும் யூ கேன் ப்ரிப்பேர் இட் ஃப்ரம் எனி திங். அல்லது நம்ம சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் இந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி மெக்னீஷியம் புரோமைடு அல்லது மெக்னீஷியம் சத்து டேப்லெட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் என்னவா ரியாக்ட் பண்ணுது? சம்டைம்ஸ் ஆல்கோஹால் ப்ரிப்பேர் ஆகும். ஆல்கோஹால் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ரொம்ப டைசினஸாக மாறிடும். ரைட்டா? சரக்கடிச்சா அப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு யூசஸ். இப்போ உனக்கு இதை பற்றி எந்த யூஸும் கிடையாது. இதை நீ ஹையர் ஸ்டடீஸ், ஏன்னா இப்போ நீ என்ன படிக்க போகிறன்னு யாருக்குமே தெரியாது. 11th 12th படிக்கிற காலேஜில் நீ என்ன படிக்க போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. காலேஜில் நீ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், பயாலஜி படிக்கலாம், சுவாலஜி படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், பைலட் ஆகலாம், அனஸ்தீஷியா ஆகலாம், என்ன மாதிரி டீச்சர் ஆகலாம், யாராக வேணால் ஆகலாம். எல்லாத்துக்கும் நீ தயார்படுத்திக்கணும். அதுக்காக தான். ரைட்டா? நான் தான் சொன்னேன் தியாகு, இட் இஸ் நாட் தட் இட் இஸ் மெக்னீஷியம். அதாவது நம்ம எம்மோ போட்டேன். இட் கேன் பி எனி திங், யூ கேன் யூஸ் எனி மெட்டல். பட் ஜென்ரலாக நம்ம மெக்னீஷியம் தான் நம்மளோட ஆர்கானிக்கில் அதிகமாக பார்ப்போம். ஸோ நீட் ஜேஇ படி பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் இருக்கணும். ரைட்டா? மெட்டல் தான் கான்செப்ட். பட் ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் வி கேன் கீப் இட் அஸ் Mg. சரியா? இவ்வளோ விஷயம் இருக்கா? எஸ், அதுதான் விஷயம். நான் தான் சொல்கிறேன், ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற மாத்திரை எப்படின்னா, அவனுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஐசோமெரிசம் நடத்துகிறப்ப சொன்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னால குழந்தைங்க எவ்வளோ டிஃபார்மேட்டிவ்ஸோட பிறந்திருந்தாங்க அப்படின்னு. ரைட்டா? சோடியம், எஸ், சோடியம் ஆட் பண்ணலாம். Grignard reagent, sodium is also a metal, we can add it, right? yes ஆட் பண்ணலாம். ஹரி, குட் கொஷின். எஸ், பைலட் ஆக போகிறீங்க சக்தி, குட். ஸோ அவுட்புட் என்னது? இதோட அவுட்புட் என்னப்பா? இதோட அவுட்புட் என்னவா இருக்க போகுது? வாட் இஸ் த அவுட்புட்? ஸோ இங்கே இருக்கிறதுல என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வில் கோ அண்ட் அட்டாச் திஸ் டு திஸ் and this OH will be attaching in between these two. So the bond will be broken here. இதுக்கு நடுவில் bond break ஆயிடும். ஸோ அப்போ CH3 plus MgOH சரியா? அப்போ இந்த மாத்திரை கொடுக்குறாங்க, நம்ம வயிற்றுக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போ தண்ணி ரெண்டு ரியாக்ட் பண்ணுறப்ப பாரு எனக்கு OH கிடைக்குது. இட் இஸ் அ பேஸ். அப்போ பேஸ் நிறையா வருது. அப்போ நம்ம டேரெக்டாக நம்ம வயிற்றுக்குள்ள அசிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அசிடிட்டிக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை இதை சாப்பிட தேவை. இந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னா இந்த மாத்திரை மேபி இது ஒரு சத்தாக இருக்கலாம். டபுள் காம்போ ஆஃபர் மாதிரி நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கிறதுல அந்த மாதிரி. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை என்ன, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதுலேருந்து என்ன க்ரியேட் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஸ்டடி பண்ணுறது. நம்ம எல்லாமே படிக்கிறது இதுக்காக தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ராஜ் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள். எஸ், லாட் ஆஃப் திம். அல்சர், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அல்சர். நீங்கள் கவனித்து பார்த்துருக்கியா? ஜெலிசல் சாப்பிடுங்க அப்படின்னு, அசிடிட்டி, ஓ என் வயிறு வலிக்குது அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா ஜெலிசல் குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெலிசல், வாட் இஸ் அ ஜெலிசல்? என் வயிற்றில் ஆசிட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும், சாப்பிடலை. நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பிரெயினு அதோட வேலை எப்போ ஆசிடை செக்ரீட் பண்ணு லிவருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டமக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது என்ன பண்ணிடும், ஆசிடை செக்ரீட் பண்ணிடும். அந்த ஆசிடுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணும். ஃபுட்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்மளோட ஸ்டமக்கோட இன்னர் லேயரெல்லாம் அதை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ டு அவாய்ட் அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ ஆசிட் கண்டென்ட்டை குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? ஒன்று தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாலும் நியூட்ரலைஸ் ஆகாது. அப்போ ஆசிடுக்கு பேஸ் அனுப்பணும். நம்ம குடிக்கிற ஜெலிசல், அதுக்கப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய நிறையா ஈனோவா என்னென்னவோ சாப்பிட்றோமோ அதெல்லாமே என்ன அப்படின்னா whatever we are taking, that is a base. ஸோ பேஸும் ஆசிடும் சேர்ந்தால் நியூட்ரலைஸ் ஆகிடும். ரைட்டாக? இந்த லெசன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசனா இல்லை 10th ஸ்டாண்டர்டுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் லெசன்ஸில் நீ கண்டிப்பாக படிச்சிருப்பேன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு 10ஆம் பாடம் இருக்குல்ல கெமிஸ்ட்ரியில்,
அதில் நீ படிச்சிருந்துருப்ப நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆசிட் பேஸ். ஸோ அப்போ அந்த ஆசிடும் பேஸும் ஒன்றா சேருதில்ல, அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நியூட்ரலைஸ்னால் வாட்டராக மாறிடும், அதுதான் ரைட்டா. ஜெலசலில் பேஸ் இருக்குது, பேஸ் அதுதான் ரைட்டா, அதுதான் நம்ம பார்த்தோம் ரைட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் Grignard reagent. ஸோ அப்போ நம்ம 4 மெத்தட் அழகாக பார்த்துட்டோம் சரியா. நேற்று ஒரு 2, இன்றைக்கி ஒரு 2, 4 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். அதோட முடியுது நம்மளோட ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட் என்னது, கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடில் 2 டைப் இருக்குது. ஒன்று டீகார்பாக்சிலைசேஷன், இன்னொன்று கோல்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா அல்கைல் ஹாலைட்லேருந்து ஆர்எக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அல்கைல் ஹாலைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது, நாசன்ட் ஹைட்ரஜனை செலுத்துறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊட்ஸ், அதுக்கப்புறம் கோரி ஹவுஸ். இந்த 3 நம்ம பார்த்தோம். கடைசி 4வது Grignard reagent. ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் கோயிங் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வெரி குட் சூப்பர். நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆல்கேன்ஸ் நல்லா கவனி. ஆல்கேன்ஸு ஜென்ரலாக அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்க்க எப்படி இருக்குமா, தண்ணியாக இருக்குமா அல்லது சாலிடாக இருக்குமா அல்லது லிக்விடாக இருக்குமா அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் சரியா கவனி. ஸோ C1 to C4 என்னதுப்பா, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். இந்த 4 பேரும் ஜென்ரலாக கேஸாக இருப்பாங்க. பென்டேன்லேருந்து அடுத்து 17 வரைக்கும் 17th கார்பன் வரைக்கும் லிக்விடு. அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லோரும் சாலிட்ஸாக இருப்பாங்க சரியா. 1 வேர்டில் கேட்பாங்க, புக் பேக் 1 வேர்டில் கேட்பாங்க. அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன், கவனமாக கவனிச்சு ரைட்டா. ஓகே, புக் பேக் 1 வேர்டு இதில் இருக்குது. ஸோ நோட் டவுன் சரியா. நோட் பண்ணிட்டியா, நோட் பண்ணுங்கப்பா. இது சாரோட ஃபோனை காணோம், ஃபோன் சத்தம் மட்டும் கொடுக்குது, ஆனால் ஃபோனை காணுமே, எங்கே போச்சு, எங்கே சென்றாய் என்னுடைய மொபைல் ஃபோனே. சரி, நான் கிளாஸ் முடியோட்டு தேடிக்கிறேன், ஃபோன் வந்தால் தான் தேட முடியுடா. தியாகு குட் ரைட். அடுத்து சாலிபிலிட்டி, இன்சாலிபிள் இன் வாட்டர். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? இன்சாலிபிள் இன் வாட்டர், அது சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட் வரையும். நான் போலார் சால்வெண்ட்டில் கரையுமா? ஏன் நான் போலார் சால்வெண்ட்டில் கரைய போகுது? ஒரே நிமிஷம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்ட்டு ரைட்டா. ஆமாம், வெறும் ஆல்கேன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கால் வந்து ஓடி போயிடுச்சா? என்னது டிசால்வ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் போலார், ஸோ டிசால்வ் இன் நான் போலார். ஓகே, கால் வந்து ஓடி போயிடுச்சா அந்த காலா? ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் போலார், ஸோ டிசால்வ் சாலிபிலிட்டி 10th வரும் சார். டிசால்வ் சொல்லி சொல்யூஷன் லெசனில் படித்தோம். ஓகே, நான் போலார்னா என்னன்ற டவுட்டு, நான் போலார் மாலிகூல்ஸ்னால. ஓகே, குட் வெரி ஸ்பீட். ஓகே, அடுத்து நான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் போலார், டிசால்வ் போலார், டிசால்வ் போலார். ஓகே, குட். சரி, ரைட், வெரி குட். அதுதான் ஆன்சர். என்ன அப்படின்னா போலார் அண்ட் நான் போலார். அப்போ போலார்னா என்ன, நான் போலார்னா என்ன? பேர் நம்மளுக்கு தெரியுது,
அப்போ நான் போலார்னா என்ன, போலார்னா என்ன? வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கா? வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் ஹவ் அவர் வாட்டர் மாலிகூல் வில் பி, ரைட்டா? இந்த மாதிரியான நம்மளோட வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு, கரெக்டா? இது ஆக்சிஜன், இதுவும் இந்த க்ரீன் கலர் ரெண்டும் ஹைட்ரஜன். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட வாட்டர் மாலிக்யூல். அப்போ வாட்டர் மாலிக்யூல் இப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஆக்சிஜன் இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஹைட்ரஜன். டியூ டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு ஹைட்ரஜன் பார்ஷியலி பாசிட்டிவாக இருக்கும், ரைட்டா? இது பார்ஷியலி நெகட்டிவாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், NaCl ஆட் பண்ணுறேன், ரைட்டா? NaCl ஆட் பண்ணுறேன். NaCl எப்படி இருக்கும்? NaCl எப்படி இருக்கும்? NaCl ஆல்ரெடி we know that NaCl வந்து என்னதுப்பா? NaClனால என்னது? ரைட்டா? NaCl இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்போது என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் போய் இந்த நெகட்டிவோட அட்டாச் ஆக போகுது, இந்த குளோரின் போய் இவங்களோட அட்டாச் ஆக போகிறாங்க. அப்போ பிரிஞ்சிடுறாங்கல்ல, அப்போ டிசால்வ் ஆகுறாங்க. வேறஸ் ஆர்கானிக் காம்பவுண்டில் அப்படி கிடையாது, ஆர்கானிக் காம்பவுண்டில் அப்படி கிடையாது. அதனால தான், சரியா? ரைட். காட்டுது ரோஸ், காட்டுது மெசேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட் தியாகு, குட் 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 குட், சரியா? ஸோ அதுதான் ரீசன், போலார் அண்ட் நான் போலார். அதனால தான் நம்மளுக்கு மாலிகூல்ஸ் எல்லாம் டிசால்வ் ஆகுது, சரியா? ரைட். இன்சால்யூபிள் H2. டென்சிட்டி லெஸ் டென்சர் தான் H2, வாட்டரை விட லெஸ் டென்சிட்டி. அப்போ என்ன மிதக்குமா, மூழ்கிடுமா? இட் வில் ஃப்ளோட், ஆர் கீழே கொடுத்துட்டாங்களா, ஃப்ளோட் ஆன் டாப் ஆஃப் H2, ரைட்டா? வாட்டருக்கு மேலே இது என்ன பண்ண போகுது, ஃப்ளோட் ஆக போகுது. அடுத்து பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் as கார்பன் செயின் லென்த் இன்க்ரீசஸ். நல்லா கவனி, லென்த் கார்பன் செயினோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்படி இருக்கா? ஸோ இப்போ பாருங்கள், இது கொஷின் தான் ஒன் வேர்டில் கேட்பாங்கப்பா, ஒன் வேர்டில் கேட்பாங்கப்பா. தயவு செஞ்சு படிச்சிருப்பா, இதை கட்டாயமாக படிச்சிருப்பா. ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா, இவங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் கூடவா, இவங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் கூடவா? ஏன்னா பெருசாக இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்காங்க, பெருசாக இருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்காங்க. பெருசாக இருக்கனால அவங்கள என்னால் டச் பண்ணவே முடியலை, அவங்கள எதுவுமே சொல்ல முடியலை. அதுதான் எங்கள் விஷயம். வேறு குட்டியாக இருக்கோம்னா பாய்லிங் பாயிண்ட் சின்னதாக இருக்கும். இவங்கெல்லாம் பெருசாக இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் செயின், லென்த் இன்க்ரீசஸ். லென்த் கார்பன் செயினோட லென்த் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது எது பிரான்ச், நீளமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே என்ன அப்படின்னா, இப்படி இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. இப்போ இப்படி போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. லென்த்தாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, உடல பிரான்ச் வேறு இருக்குது. அப்போ பிரான்ச்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பாய்லிங் பாயிண்ட் குறைய போகுது, ரைட்டா? டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங், ரைட்டா? ஸோ லாங்காக இருந்தால் தான், ஒரே ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். பிஞ்சு ஒட்ட வச்சா அது ஸ்ட்ராங்காக இருக்குமா? பிஞ்சு ஒட்ட வச்சா ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே சின்னதாக அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கோம். அப்போ அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கனால இது என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது. பிஞ்சு இருக்கனால என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது, ஒரே லாங்காக இருக்கனால அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது, சரியா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட், சரியா? பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம், சரியா? சாலிபிலிட்டி, பாய்லிங் பாயிண்ட், இதெல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் செஷன் மேபி இன்றைக்கி இருக்கும், இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த செஷனில் we will be seeing the conformation. So conformation is very very important. இந்த டயக்ராம் அப்போ தான் உனக்கு என்ன பண்ண போகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது தெரியுதா உனக்கு? பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் தெரியுதா? பின்னாடி வேறு 2 பாண்ட் இருக்குது, ரைட்டாக? இங்கே பாரு, இப்படி இருக்குது, பின்னாடி இவ்வளோ பாண்ட் இருக்குது. இந்த பாண்டெல்லாம் தெரியலை பார்த்தியா? இது தெரியாமல் இருக்குது பார்த்தியா? அதுதான் அந்த ட்ரிக்கே. ஸோ இப்போ இப்படி நகர்த்தி வச்சுன்னா தெரியுதா பின்னாடி இருக்கிறதெல்லாம்? என்ன தெரியுதா பின்னாடி இருக்கிறது பாரு? ஸோ இதை நான் நகட்டினேன்னா தெரியும், நகட்டலைன்னா என்ன பண்ணாது தெரியாது. இப்போ பாரு, மறைஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுத்த கான்செப்ட், இதை பொறுத்து தான் அடுத்த கான்செப்ட் இருக்குது, சரியா? அடுத்த கான்செப்ட் இதை பொறுத்து தான். ஸோ we will see in the next class. டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அதான் சொன்னேன். டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங்னா இங்கே பாரு 2 பிரான்ச் இருக்குது, இங்கே 1 2 3 4 பிரான்ச் இருக்குது. ஸோ பிரான்ச்சிங் நிறையா இருந்துச்சுன்னா அதான் டிகிரி ஆஃப் பிரான்ச்சிங்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், டிகிரி நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், ரைட்டா? பிடிஎஃப் சென்ட் பண்ணவா? வெயிட் பண்ண, நேற்று பிடிஎஃப்பும் இன்றைக்கி பிடிஎஃப்பும் சேர்த்து சென்ட் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் எக்ஸ்போர்ட். நேற்று ஏன் பிடிஎஃப் வரல? நேற்று வீடியோவில் அட்டாச் பண்ணவா? ஹைட்ரோகார்பன் 2.
ஹரி அதெல்லாம் பின்னாடி இருக்குது, நம்ம பார்ப்போம். பென்சீன் ப்ரிப்பரேஷனில் பார்க்கலாம் சரியா. ரைட்டா, ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்கமிங் பார்க்கலாம். ரைட்டா, when is next live not yet decided, I will let you know சரியா. நெக்ஸ்ட் லைவ் என்ன இன்னைக்கு இல்லை, ஆனால் இன்னைக்கு கிடையாது சரியா. ரைட், ஆமாம் இதுதானே சின்ன சைஸில் இருந்து இப்போ புதுசாக பெருசாக ஆர்டர் போட்டிருக்கு. அதாவது இது என்ன அப்படின்னா, இது பால் அண்ட் ஸ்டிக் மெத்தட் மாதிரி. அதாவது இதில் பாண்டு பெருசாக வராது, பாண்டு குட்டியாக இருக்கும். குட்டி பாண்டு பக்கத்தில் வச்சு பார்க்குறது. அந்த இது பார்த்தா அப்படின்னா பாண்டு நீளமாக இருக்குது. அப்போ தான் உனக்கு டபுள் பாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ பாரு, இது சிங்கிள் பாண்ட்னால் ரொட்டேட் பண்ண முடியுது பார்த்தியா. அலாங் த ஆக்சிஸ் என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ இது டபுள் பாண்ட் அப்படின்னா என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். அது வர விட்டு காட்டுறேன். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து 1 வீக் 2 டேஸ் அல்லது 3 டேஸில் வந்துடும். அடுத்த கிளாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், அவனுக்கு தேவைப்படும் நடத்துறதுக்கு, அதனால் அதில் நம்ம பண்ணிடலாம் சரியா. ஓகே, ஒரே நிமிஷம் இரு, நான் இந்த பிடிஎஃப் மட்டும் உனக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute, லைன்லேயே இருங்க, அப்புறம் நான் மறந்துட போகிறேன். இங்கே ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இன்றைக்கி பெய்ட் பேட்சில் கிளாஸ் இருக்கும், ஆனால் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி யார் கிளாஸு பெய்ட் பேட்சில் ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்கிறேன் வேணா உனக்காக. இன்றைக்கி என்ன 3 தானே, இன்றைக்கி பயாலஜி இருக்குது. நாளைக்கு தான் நான் 4 தான் நான். இன்றைக்கி பயாலஜி கிளாஸ் பெய்ட் பேட்சில் இன்றைக்கி பயாலஜி கிளாஸ் டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக. ஆமாம், நம்ம இதுக்கு படிக்கணும்ல. இதுக்கு என்னடா இது, ஐ ஜஸ்ட் ஃபர்காட். ஹாஃப் எலிக்கு முன்னாடி எல்லா போர்ஷனும் முடிச்சிடும், கவலைப்படாத ரைட்டா. எஸ் கிளாஸ் கம்ப்ளீட்டட், வி கேன் மூவ். நான் நேற்று வீடியோலையும் இந்த 2 பிடிஎஃபை கொடுத்துட்றேன் சரியா. நேற்று வீடியோலையும் 2 பிடிஎஃபையும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். நேற்று வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள்.